ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம் போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். இன்று 21/5/2025 வைகாசி மாதம் 7ஆம் நாள், விஸ்வாவசு வருடம், அற்புதமான புதன்கிழமை, நல்ல நாள். இன்றைய சூரிய உதயம் காலை 5:43 சூரிய அஸ்தமனம் மாலை 6:28. இன்றைய நல்ல நேரம். இன்றைய ஆதிக்க கிரகம் புத பகவான். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு புதன்கிழமைகளில் சால சிறந்தது. ஆகவே இன்றைய நாளிலே பெருமாளை வழிபாடு செய்ய வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 முதல் காலை 10:30 வரை, மாலை 4:30 முதல் மாலை 5:30 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 12 முதல் 1:30 வரை, யமகண்டம் காலை 7:30 முதல் காலை 9 வரை, குளிகை நேரம் காலை 10:30 முதல் மதியம் 12 வரை. இன்றைய சுபகோரை புதன் ஹோரை நேரம் காலை 6 முதல் 7 வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று மதியம் 2:57 வரை சதயம், அதன் பின்பு பூரட்டாதி நட்சத்திரம். இன்றைய திதி இன்று இரவு 10:59 வரை தேய்பிறை நவமி, அதன் பின்பு நல்ல தசமி திதி வருகின்றது. இன்றைய சந்திராட்டமம் இன்று மதியம் 2:57 வரை பூசம் நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமம், அதன் பின்பு ஆயில்ய நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமம். கவனமாக இருக்க வேண்டும். அடுத்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்கள். மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு என்ன நடக்கும்? வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் நல்லபடியாக கைகூடி பெரும் வெற்றியை கொடுக்கும். உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை மனதுக்கு சந்தோஷத்தை தரும். அதேபோல் திருமண வயதிலே இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வரும். உங்களுடைய புதிய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றியை பெறும். ஆகவே உங்களுடைய சொந்த தொழிலிலே புதிய முயற்சிகளை, புதிய உத்திகளை கையாளுங்கள். அவை நல்ல ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுக்கும். அதேபோல் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சத்சந்தான பிராப்தி உண்டாகின்ற அற்புதமான சூழ்நிலை நெருங்குகின்றது. அதேபோல் செய்தொழில் செய்பவர்களுக்கு அதில் நல்ல முன்னேற்றமும் லாபமும் கிடைக்கின்ற நாள். கணவன் மனைவிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். மொத்தத்தில் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கின்ற நாளாக இருக்கின்றது. குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற நல்ல நாள். பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே அரசு சம்பந்தமான வகையிலே ஆதாயங்கள் நிறைய உண்டாகும். பெயரும் புகழும் கிடைக்கின்ற அற்புதமான நாள். உங்களுடைய வேலையிலே உங்கள் திறமை வெளிப்படும். மாணவர்கள் சாதனை புரியக்கூடிய நல்ல நாளாக இருக்கின்றது. மொத்தத்தில் காரிய தடைகள் எல்லாம் விலகி காரிய வெற்றிகள் உண்டாகும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சத்சந்தான பிராப்தி உண்டாகும். பொருளாதாரத்திலே பெரும் வளர்ச்சி உண்டாகும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கின்ற நாள். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக ஒரு முடிவுக்கு வரும். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கின்றது. பெருமாள் வழிபாடு செய்து மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு எல்லா பாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். உங்களுடைய தொழில் முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றியை பெறும். கடன் தொல்லைகள் எல்லாம் விலகுவதற்கான காலம் வந்துவிட்டது.
நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். தந்தை வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகும். அதேபோல் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். அவை நிரந்தரமான வேலை வாய்ப்புகளாக இருக்கும். வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். பதவி உயர்வோடு வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு மனதுக்கு சந்தோஷத்தை தரும். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கின்ற நாளாக இருக்கின்றது. திடீர் அதிர்ஷ்டங்கள் சிலருக்கு தேடி வரும். தன வரவு பெரும் அளவிலே உண்டாகும். எதிர்பாராத இடங்களிலெல்லாம் பணம் வரும். உங்களுக்கு கணவன் மனைவிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு அதிலே லாபங்கள் வரக்கூடும். ஆகவே இன்றைய நாள் மிக மிக சிறப்பாக இருக்கின்றது. புதன்கிழமை பெருமாள் வழிபாடு செய்து மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். கடக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு சந்திராட்டமும். மௌனத்தை கடைபிடியுங்கள். தேவையில்லாத அலைச்சலும் மன உளைச்சலும் உண்டாகலாம். ஆகவே மற்றவரோடு பேசும்போது மிக மிக கவனமாக பேசுங்கள். உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த எச்சரிக்கை தேவை. அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். வருமானம் குறைவாக இருக்கும். உழைப்பு அதிகமாக இருக்கும். வருமானம் குறைவாக இருக்கும். கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். தொழில் செய்பவர்கள் செய்தொழில் செய்பவர்கள் புதிய முதலீடுகளை புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாள். பிறருக்கு கடன் கொடுக்காதீர்கள். நீங்களும் கடன் வாங்காதீர்கள். வெளியூர் பிரயாணங்களை தள்ளி போடுவது நல்லது. பணிச்சுமை அதிகமாக இருக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் சந்திராட்டம பாதிப்புகள் இருக்கின்ற காரணத்தினாலே மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். மௌனத்தை கடைபிடித்து பேச்சை குறைத்து கொள்ளுங்கள். கோபத்தை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்கள். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். சுபவிரயங்கள் ஏற்படக்கூடிய நாள். ஆகவே இன்றைய நாளிலே என்ன செய்ய வேண்டும்? பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். ஆஞ்சநேய மூர்த்தியை வணங்குங்கள். பெருமாள் கோவிலுக்கு செல்லும் போது சக்கரத்தாழ்வாரை 11 சுற்றுக்கள் சுற்றுங்கள். அப்போது சந்திராஷ்டம பாதிப்புகள் குறையும். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். அதனால் என்ன நடக்கும் என்றால், உறவினர்களோடு இருந்து வந்த கடந்த கால மன வருத்தங்கள் எல்லாம் தீர்ந்து உறவினர்களோடு ஒரு நல்ல உறவு முறை ஏற்படும். வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறைந்து நல்ல நிம்மதியான பெருமூச்சு விடுவீர்கள். நிம்மதியாக உங்களுடைய வேலைகளை செய்யக்கூடிய நாளாக இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நாள். பூர்வீக சொத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகும். கடன் பிரச்சனைகள் விலகும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். புதிய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றியை தரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். சிறப்பான நாள் இது. சிம்ம ராசியினருக்கு பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். கன்னி ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கும். உத்தியோக உயர்வு பணியிட மாற்றம் போன்றவை ஏற்படும் என்றாலும் அலுவலகத்திலே மற்றவர்களுடைய பிரச்சனைகளிலே தலையிடாமல் இருப்பது உங்களுக்கு மன நிம்மதியை தரும். தொழிலிலே புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். வெளியூர் பிரயாணங்கள் செல்வதை தவிர்க்க வேண்டும். புதிதாய் இன்றைய நாளிலே கடன் எதுவும் வாங்காதீர்கள். சிலருக்கு மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு நிச்சயமாக உண்டாகும். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடவே கூடாது. இன்றைய நாளிலே மௌனத்தை கடைபிடியுங்கள். மௌனம் 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 சர்வ பாப நிவாரணி. மௌனமாக இருந்தால் நமக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படாது. ஆகவே இன்றைய நாள் கன்னிராசியினருக்கு மௌனத்தை கடைபிடிக்க வேண்டிய நாள். பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள். ராமநாமத்தை ஜெபித்து கொண்டே இருங்கள். ராமநாமத்தை மனதிலே உருப்போட்டு கொண்டே இருக்க மனம் தெளிவாக இருக்கும். தெளிவாக இருக்கின்ற மனதிலே தெளிவான சிந்தனைகள் தெளிவான முயற்சிகள் உண்டாகும்.
ஆகவே இன்றைய நாளிலே மௌனத்தை கடைபிடியுங்கள், பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே என்ன நடக்கும்? பண வரவு அதிகரிக்கும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகின்ற நாள். செய்தொழில் செய்பவர்களுக்கு வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகள் எல்லாம் விலகி எடுக்கின்ற முயற்சிகளிலே பெரும் வெற்றி பெறுகின்ற நல்ல நாள். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கின்றது. பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். நண்பர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். வேலையிலே காத்திருந்த இடமாற்றம் அமையும். முன்னோர்களுடைய சொத்திலிருந்து உங்களுக்கு வர வேண்டிய பங்கு கைக்கு வரும். மனம் சந்தோஷமாக இருக்கும். செய்கின்ற செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கின்ற நல்ல நாள். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். வெளியூர் பிரயாணங்கள் வெற்றியை தரும். மொத்தத்தில் இன்றைய நாள் ஏற்றங்களை தருகின்ற அற்புதமான நாளாக இருக்கின்றது. ஏழுமலையானை வழிபடுங்கள். வாழ்த்து. விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை இன்றைய நாளிலே தொடங்கினால் மிக வெற்றி பெறும். அற்புதமான நாளாக இருக்கின்றது. சுபகாரியங்கள் கைகூடுகின்ற நாளாக இருக்கின்றது. மனக்குழப்பங்கள் எல்லாம் தீரும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கின்ற நாள். பொருளாதாரத்திலே பெரும் வளர்ச்சி உண்டாகும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படுகின்ற நாள். உத்தியோக மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். கடன் பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். வீடு கட்டுவதற்கான முயற்சிகளிலே பெரும் வெற்றி கிடைக்கும். புதிய முயற்சிகள் கைகூடும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். மொத்தத்தில் இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்கின்றது. ஏழுமலையானை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே இளைய சகோதரர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது. பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வீர்கள். அதன் மூலம் லாபங்கள் ஏற்படும். காரிய தடைகள் எல்லாம் விலகும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு அதிலே நல்ல லாபம் வருகின்ற நாள். உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கின்றது. வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் மகிழ்ச்சியை தரும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். வியாபாரத்திலே நல்ல லாபம் உண்டாகும். மொத்தத்தில் இன்றைய நாள் அருமையான நாளாக இருக்கின்றது. மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கின்ற நாள். கடன் பிரச்சனைகள் நல்ல ஒரு முடிவுக்கு வரும். பணம் வரும். நிறைய பணம் வந்து கடனை அடைத்து விடுவீர்கள். வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். சுபகாரியங்கள் கைகூடும். வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். பண வரவு அதிகரிக்கும். தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். மொத்தத்தில் இன்றைய நாள் மிக மிக சிறப்பாக இருக்கின்றது. மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? பெருமாள் வழிபாடு செய்ய வேண்டும். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள். மனம் சந்தோஷமாக இருக்கும். எதிலும் வெற்றி உண்டாகின்ற நாள். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். பூர்வீக சொத்திலே இருந்து வர வேண்டிய பணம் கைக்கு வரும். செய்தொழில் செய்பவர்களுக்கு அதிலே மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சத்சந்தான பிராப்தி உண்டாகும்.
வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் அமையும். உடல் ஆரோக்கியத்திலே முன்னேற்றம், பொருளாதாரத்திலே திருப்திகரம், பிள்ளைகளால் பெருமை, வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி என எல்லாமே சிறப்பாக இருக்கின்ற நாள். பெருமாளுக்கு நன்றி சொல்லுங்கள். வாழ்த்துக்கள். இறுதியாக மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் தள்ளி போகும். வீடு வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் சிலருக்கு ஏற்படலாம். கவனமாக இருக்க வேண்டும். வண்டியிலே போகும்போது செல்போன் பேசிக்கொண்டே வண்டி ஓட்டக்கூடாது. ஒரு சிலர் கழுத்தை சாய்த்து கொண்டு செல்போனிலே கழுத்தை வைத்து கொண்டு வண்டி ஓட்டி செல்வார்கள். அப்படி செல்வது மிக மிக ஆபத்தான விஷயம். நாளும் கோளும் நமக்கு நன்றாக இல்லாத நாளிலே நாம் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். உத்தியோகத்திலே இருப்பவர்கள் பணியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். வண்டி வாகனங்களிலே செல்லும் போது மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். தேவையில்லாத பயத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். வீண் வாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். மௌனத்தை கடைபிடிக்க வேண்டிய நாள். முயற்சிகள் காலதாமதமான வெற்றியை தரும். உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். அலுவலகத்திலே பணிச்சுமை அதிகமாக இருக்கும். நண்பர்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். ஆகவே இன்றைய நாளிலே பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். பெருமாளுக்கு ஒரு நெய்தீபம் ஏற்றுங்கள். சக்கரத்தாழ்வாரை சுற்றி வாருங்கள். சக்கரத்தாழ்வாரை சுற்றி வர உங்களுடைய துன்பங்கள் எல்லாம் தீர்ந்து போகும். சக்கரத்தாழ்வாருடைய அருள். ஆகவே இன்றைய நாளிலே பெருமாள் வழிபாடு, சக்கரத்தாழ்வார் வழிபாடு அவசியம். 12 ராசியினரும் இன்றைய நாளிலே பெருமாள் வழிபாடு செய்து நற்பலன்களை பெற வாழ்த்துகின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல். ஓம் நமோ நாராயணாய நமக. இந்த 8 எழுத்து மந்திரம் நமக்கு எல்லா விதமான நலன்களையும் தரும். நாமங்களிலேயே சகஸ்ரநாமத்துக்கு அற்புதமான ஒரு சக்தி உண்டு. விஷ்ணு சகஸ்ரநாமமானது எங்கெல்லாம் ஒலிக்கின்றதோ அந்த இடங்களிலே மகாலட்சுமி வந்து அமர்ந்து விடுவார். அதனால்தான் இல்லங்களிலே தினந்தோறும் காலையிலே விஷ்ணு சகஸ்ரநாமத்தை ஒலிக்க விட வேண்டும். இப்பொழுதெல்லாம் எல்லா தொலைக்காட்சிகளிலேயும் இந்த விஷ்ணு சகஸ்ரநாமம் ஒலிக்கப்படுகின்றது. ஆகவே விஷ்ணு சகஸ்ரநாமத்தை காலையிலே இல்லத்திலே ஒலிக்க விட்டாலே வீட்டிலே இருக்கின்ற துர்சக்திகள் எல்லாம் சென்றுவிடும். மகாலட்சுமியினுடைய வரவு அந்த இல்லத்திலே சாநித்தியமாக இருந்து அஷ்டலட்சுமிகளுடைய கடாட்சம் நமக்கு இருக்கும். ஆகவே விஷ்ணு சகஸ்ரநாமத்துக்கு அவ்வளவு பலன் உண்டு. இந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்திலே பகவானுடைய 1000 நாமங்களுக்குரிய கதைகள் நிறைய இருக்கின்றது. இந்த 1000 நாமங்களை சொல்வதால் ஏற்படுகின்ற பலன்கள் தனி. இந்த 1000 நாமங்களை கேட்பதாலே நமக்கு கிடைக்கின்ற பலன்கள் தனி. ஆக இந்த விஷ்ணு சகஸ்ரநாமம் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு முன்னேற்றத்தை தருகின்ற, நல்ல ஒரு ஆரோக்கியத்தை தருகின்ற, நல்ல ஒரு மனநலனை தருகின்ற அற்புதமான ஒரு ஸ்லோகம் இந்த விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம். இதனை முறையாக பயின்று கொண்டு அனுதினமும் நாமே சொல்லி வந்தால் அதற்கு இருக்கின்ற பலன் இரட்டிப்பானது. ஆகவே விஷ்ணு சகஸ்ரநாமத்தை இதுவரை பயிலவில்லை என்றால் இனி பயின்று அதனை முறையாக சொல்வது மிக மிக நமக்கு நல்ல பலன்களை தரும். அல்லது சொல்ல முடியவில்லை, சமஸ்கிருதம் வரவில்லை என்றால் இந்த நாமத்தை கேட்பதாலே நமக்கு எல்லா விதமான வளங்களும் நலங்களும் கிடைக்கும் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை. நாம் இந்த ஆன்மீக தகவலிலே ஒவ்வொரு நாள் இந்த சகஸ்ரநாமத்திலிருந்து ஒரு நாமத்திற்கு அந்த நாமத்துக்குரிய கதையை பார்த்து கொண்டிருக்கின்றோம் அவ்வப்போது. அந்த வகையிலே இன்றைய நாமத்திலே, இன்றைய அற்புதமான ஆன்மீக தகவலிலே விஷ்ணு சகஸ்ரநாமத்திலிருந்து இன்றைய நாளிலே ஓம் சிஷ்டகிருதே நமக, ஓம் கசையே நமக, இந்த திருநாமங்களுக்கான கதைகளை இன்றைய நாளிலே நாம் பார்க்க இருக்கின்றோம்.
திருநாமமானது 251வது திருநாமம் மற்றும் 252வது திருநாமம். 251, 252. இந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்துக்கு உரை எழுதிய பராசர பட்டர் இந்த 251 மற்றும் 252வது திருநாமங்களாக வருகின்ற சிஷ்டகிருத், சுசி ஆகிய இரு திருநாமங்களையும் இணைத்து பொருளுரைத்திருக்கின்றார். 2 திருநாமங்களையும் ஒன்றாக இணைத்து அதற்கு அற்புதமாக பொருளுரைத்து சேவை சாதித்திருக்கின்றார். இந்த 2 திருநாமங்களுக்கும் சேர்த்து ஒரே கதையாக இருக்கின்றது. அது மிக விசேஷமானது. அது என்ன கதை என்றால், ஒரு முறை வேதவியாசர் தன்னுடைய சீடர்களை பார்த்து, அகல்யா திரௌபதி சீதா தாரா மந்தோதரி ததா பஞ்சகன்யா ஸ்மரேத் நித்யம் மகாபாதக நாசினி என்று சொல்கின்றார். இந்த ஸ்லோகத்தை சொல்லி இந்த பஞ்ச கன்னிகைகள் எனப்படுகின்ற அகல்யா, திரௌபதி, சீதை, தாரை, மண்டோதரி ஆகிய 5 பெண்களையும் தினமும் காலையிலே தியானித்தால் நமது அனைத்து பாவங்களும் தொலையும் என்பது இதனுடைய பொருள். சீடர்களே, அகல்யா, திரௌபதி, சீதை, தாரை, மண்டோதரி ஆகிய இந்த 5 தாயினுடைய கருவிலே வசிக்காமல் பிறந்தவர்கள். ஓர் அழகிய பெண்ணை உருவாக்க விழைந்த பிரம்மதேவர் தன்னுடைய கற்பனைகளை எல்லாம் திரட்டி அகல்யாவை உருவாக்கினார். அர்ஜுனனை மறப்பதற்கேற்ற பெண்ணை வேண்டி துருபத மன்னன் வேள்வி செய்தபோது அந்த வேள்வி தீயிலே தோன்றினவள் திரௌபதி. ஜனக மன்னன் தனது யாகசாலையை உழுதபோது கலப்பையினுடைய நுனியிலே சீதாதேவியை கண்டெடுத்தார். அதேபோல் பார்க்கடலை கடைந்த போது அதிலே இருந்து தாரை தோன்றினார். பார்வதியினுடைய சாபத்தாலே தவளையாய் பிறந்த மதுரா எனும் அப்சரஸ் பெண்ணுக்கு பரமசிவன் சாப விமோசனம் தந்து அவளை மண்டோதரி என்னும் அழகிய பெண்ணாக மாற்றினார் என்று இதற்கான விளக்கங்களை கூறுகின்றார் வேதவியாசர். இவர்களுக்கு வேறு ஏதாவது சிறப்புகள் உண்டா என்று கேட்டார்கள் சீடர்கள். அதற்கு வேதவியாசர் சொன்னார், இந்த 5 தங்களுடைய வாழ்விலே பேரிழைப்புகளையும் பெரும் துயரங்களையும் சந்தித்த போதும் அவற்றை மிகவும் மன உறுதியோடு தாண்டி வெற்றி கண்டவர்கள். அதாவது நமக்கு கஷ்டம் என்பது வரும், தெய்வங்களுக்கே கஷ்டம் வந்திருக்கின்றது. அப்போது மனித பிறவியான நாம் எந்த மூலைக்கு? ஆகவே தெய்வங்களே தங்களுடைய கஷ்டங்களை அவர்கள் மன உறுதி கொண்டு ஜெயித்த போது நாமும் அந்த வழியிலே நம்முடைய கஷ்டங்களை தன்னுடைய கணவர் கௌதமர் தந்த சாபத்தால் கல்லாக மாறிய போதும் பொறுமையோடும் மன உறுதியோடும் இருந்த அகல்யாவை ராமன் தன்னுடைய திருவடிகளால் தீண்டி மீண்டும் பெண்ணுரு பெற வைத்தார். ஆக மிகப்பெரிய சாபம் பெற்று கல்லாக இருந்தாள் அகல்யா. அதேபோல் கௌரவர்களுடைய சபையிலே பெரும் அவமானத்தை சந்தித்த போதும் திரௌபதி மன உறுதியோடு துன்பங்களை எல்லாம் பொறுத்திருந்து பாரத போரின் மூலம் தன்னுடைய சபதத்தை நிறைவேற்றினார். 10 மாத காலம் அசோகவனத்திலே அரக்கர்கள் புடைசூழ சிறையிருந்த போதும் ராமன் வருவான் என்கின்ற நம்பிக்கையோடு காத்திருந்து வெற்றி கண்டாள் சீதை. வாலியினுடைய மனைவியான தாரை தன்னுடைய கணவனை இழந்து தவித்த போதும் தன்னுடைய மகனான அங்கதனின் நன்மைக்காக துயரத்தையெல்லாம் பொறுத்து கொண்டு உயிர் வாழ்ந்திருந்தாள். அதேபோல் ராவணனுடைய மனைவியான மண்டோதரி தனது கணவன், மகன்கள், உறவினர்கள் என அனைவரையும் போரிலே இழந்த போதும் மனம் தளராமல் இருந்தார். எனவே இந்த 5 காலையிலே தியானிக்கத்தக்கவர்கள். இந்த 5 நினைத்து கொண்டு அன்றைய காலையை நாம் துவங்கினோம் என்றால் நம்முடைய அன்றைய பொழுது நன்றாக இருக்கும் என்று சீடர்களுக்கு உபதேசித்தார். சீடர்கள், சுவாமி, இந்த 5 மகாலட்சுமியின் அவதாரமான சீதைக்கு நிகராக மற்ற 4 கூறுவது சரியா என சீடர்கள் கேட்டார்கள். இந்திரனுடைய ஆசைக்கு இணங்கினாள் அகல்யா.
5 ஆண்களை மணந்தாள் திரௌபதி. வாலியனுடைய மரணத்துக்கு பின் சுக்ரீவனை மணந்தாள் தாரை. மண்டோதரி நல்லவள்தான் என்றாலும் அவள் பெரும் பாவியான ராவணனுடைய மனைவி ஆவாள். இந்த 4வரும் எப்படி சீதைக்கு சமமானவர்களாக ஆக முடியும் என வியாசரிடம் கேட்டார்கள் அவருடைய சீடர்கள். அதற்கு வியாசர் மிக சிறப்பான தன்னுடைய பதிலை அளித்தார். அதற்கெல்லாம் காரணம் திருமாலுடைய திருவருளே என கூறினார். ராமனுடைய பாதுகையிலே உள்ள மண் அகல்யாவின் மீது பட்ட மாத்திரத்திலேயே அவளுக்கு ஏற்பட்ட அனைத்து தோஷங்களும் நீங்க பெற்று அவள் தூய்மையானவளாக ஆகிவிட்டாள். அதேபோல் திரௌபதி எப்போதும் கண்ணனையே தியானித்துக் கொண்டிருந்தபடியால் அவள் எப்போதும் தூய்மையானவளாகவே இருந்தாள். மேலும் திரௌபதி அம்பாளுடைய அம்சமாக பிறந்தவள். அவளுக்கு எந்தவிதமான நம்முடைய மனித வாழ்க்கையிலே இருப்பது போன்ற கஷ்டங்கள் அவை அவளுக்கு கிடையாது. அதேபோல் திரௌபதி அம்பாளுடைய அவதாரம். எனவே அவளுக்கும் மனித குலத்துக்கு இருக்கின்ற மாசுகள் எல்லாம் அவளுக்கு கிடையாது. ஆகவே திரௌபதியும் கண்ணனை எப்போதுமே நினைத்து கொண்டிருந்த காரணத்தினாலே அவளும் தூய்மையானவளாகவே இருக்கின்றாள். ராம தரிசனத்தாலே தாரையும் மண்டோதரையும் தூய்மை பெற்றார்கள். இவ்வாறு திருமாலுடைய அருளாலே தூய்மை பெற்ற அகல்யா, திரௌபதி, தாரை, மண்டோதரி ஆகிய 4வரும் மகாலட்சுமியினுடைய அவதாரமாகிய சீதைக்கு நிகராகவே போற்றப்படுகின்றார்கள் என்று கூறினார். அகல்யா, திரௌபதி, தாரை, மண்டோதரி போன்றோரை சீதையின் ஸ்தானத்துக்கு நிகராக உயர்த்தியது போல சாதாரண மனிதர்களை கூட தனது சம்பந்தத்தாலே உயர்ந்த மனிதர்களாக திருமால் ஆக்குவதால் சிஷ்டகிருத், அதாவது உயர்ந்தவர்களை உருவாக்குபவர் என அழைக்கப்படுகின்றார். உயர்ந்த மனிதர்களை சிஷ்ட என்று சொல்வார்கள். கிருத் என்றால் உருவாக்குபவர் என்று பொருள். ஆக சிஷ்டகிருத் என்பதே சகஸ்ரநாமத்தினுடைய 251வது திருநாமம். அதாவது சிறப்பானவர்களை உருவாக்குபவர் என அர்த்தம். அடுத்து அகல்யா, திரௌபதி, தாரை, மண்டோதரி ஆகியோருக்கு தூய்மை அளித்தது போல தோஷமுள்ளவர்களை கூட தனது சம்பந்தத்தாலே தூய்மையானவர்களாக திருமால் ஆக்குவதால் அவர் சுசி என அழைக்கப்படுகின்றார். சுசி என்றால் தூய்மையான என அர்த்தம். தானும் தூய்மையாக இருந்து தன்னை சார்ந்தவர்களையும் தூய்மையாக ஆக்குவதால் திருமால் சுசி என அழைக்கப்படுகின்றார். அதுவே சகஸ்ரநாமத்தினுடைய 252வது திருநாமம். ஆக சிஷ்டகிருதே நம என தினமும் சொல்லி வரும் அன்பர்கள் வாழ்விலே மிகுந்த உயர்ந்த நிலையை அடைய திருமால் அருள் புரிவார். அதுபோல் சுசையே நமக என தினமும் சொல்லி வருகின்ற அன்பர்களை திருமால் தூயவர்களாக ஆக்கி அருள்வார். இந்த நாமங்களை சொல்பவர்களுக்கு அவர்களுடைய மனதிலே ஏதேனும் சஞ்சலங்கள் தோன்றினாலும் இந்த நாமத்தினுடைய மகிமையினாலே அவர்கள் தூய்மையானவர்களாக ஆகிவிடுவார்கள். தங்களுடைய எண்ணங்களிலே தோன்றுகின்ற கசடான எண்ணங்களை செயல்படுத்த மாட்டார்கள். ஆகவே இந்த சிஷ்டகிருதே நம மற்றும் சுசையே நம என்ற இந்த 2 திருநாமங்களை தினமும் சொல்லி வந்தாலே சகஸ்ரநாமத்தை நாம் சொல்லிய பலன் நமக்கு கிடைக்கும். எல்லாமே பெருமாளுடைய அனுகிரகத்தினாலே நல்லதாகவே நடக்கும். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். நன்றி, வணக்கம்.